10 நாள் அடைமழை பெய்தாலும் சென்னை மாநகரத்தில் அடுத்த நாளே தண்ணீர் கடல் நோக்கி சென்று விட்டது என்ற கட்டமைப்பை கொண்டு வாங்க சார். இந்த மாதிரி கட்டமைப்பை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அதுல அந்நியமையோட வரவேற்கிறோம். ஒன்னும் இல்ல, கோதாவரியோ காவேரி இணைங்க. நீங்க ஏன் போட்டு காவேரி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க கர்நாடகத்தில் காவிரிக்காக? அதுக்கு அந்நிய முதலீட்டை கொண்டு வாங்க. ஒரு சாதாரண வணிகம். அந்த வணிகம் யாரு? இங்க படிச்சு வேலை இல்லாத தன் சொத்தை அடமான வைத்து வணிகம் செய்வது தான் இங்க தமிழகத்தில் உள்ள வியாபாரி. இந்த வியாபாரத்தை சிதைக்கிறதுக்கு ஒரு பெரிய நிறுவனம் தேவையில்லைங்க. அதாவது முதல்வர் அவர்களே, நம்ம இப்போ ஜோசப் அவர்கள் இருக்கின்றார்கள். அதாவது நீங்க இப்ப டாஸ்மாக் எல்லாம் பிரைவேட்ல கொடுக்கலாம்னு சொல்றீங்க, ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி முந்தைய முதல்வர்கள்லாம் டாஸ்மாக் அந்நிய முதலீட்டில் கொடுக்கல. டாஸ்மாக் திரு ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு கொடுத்திருந்தா கோட்டர் 5 ரூபாய்க்கு கொடுத்திருப்பான். குடிமக்கள் எல்லாம் பெருமையா குடிச்சிருப்பாங்க. அதுக்கெல்லாம் அந்நிய முதலீடு வரல. ஏன் வரல? அதாவது அரசுக்கு வருமானம் அதுதான் நினைக்கிறாங்க. அதனால நம்ம அதை ஊக்கப்படுத்தி எல்லாம் பண்றாங்க. அப்ப அரசுக்கு வருமானத்தை தடை பண்ணக்கூடாதுன்னு நீங்க டாஸ்மாக அந்நிய கொடுக்கல. ஏன் மக்கள் வருமானம், வணிகரோட வருமானம் இது உங்களுக்கு பெருசு இல்லையா? வணிகன் என்ன கிள்ளுக்கிறையா? நாங்க தான் ஓட்டே நாங்க தான். பாத்துக்கணுங்க, பாதி ஓட்டு. அதாவது 7 கோடி மக்கள் இருந்தால் 3.5 கோடி ஓட்டு வணிகர் ஓட்டு தான். எங்களை நீங்கள் நிச்சயமாக கவனம் கொள்ள வேண்டும். நாங்கள் கொந்தளித்தால், அதாவது ஒரு நாட்டில் வணிகம் நல்லா இருந்தா மக்கள் நல்லா இருப்பாங்க. வணிகம் நல்லா இல்லைன்னா மக்கள் நல்லா இருக்க மாட்டாங்க. இதுதான் கதை. இதை வச்சு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் எங்களுக்காக முயற்சி செய்து கண்டிப்பாக இந்த லூலுவை தடை செய்ய வேண்டும். ஒப்பந்தம் பன்னாட்டு வணிக ஒப்பந்தம் இந்திய அளவில் போட்டாங்க, பரவாயில்ல. இங்க நமக்கு நாட்டுக்கு தேவையில்லை. நம்ம நாட்டு இளைஞர் பாதிப்பான். இளைஞர்களின் ஒரே பாதுகாவலன் ஜோசப் விஜய் என்பது உண்மையாக இருந்தால் முதல்வர் அவர்களே இந்த லூலு தடை செய்யப்பட வேண்டும். நன்றி. சார், கோயம்பேடு சார், கோயம்பேடு அதாவது இப்போ சனாய் நகர்ல போட்டிருக்கிறாங்க. அடுத்த கட்டமா 10 இடத்துல லூலு மார்க்கெட் திறக்க போறாங்க. இதுதான் உண்மை. நாங்க என்ன சொல்றோம், இது தேவையில்லை. நம்ம கலாச்சாரத்துக்கு இது தேவையில்லை. நம்ம நாட்டு மக்கள் ஏழை நாடு. அவங்க கேளுங்க, கிட்டத்தட்ட 5000 கோடி 10,000 கோடி முதலீடு பண்ணி போடுறாங்க. நம்ம ஆளு மனைவி நகையையும் தாய் தந்தையர் நகையையும் அடமான வச்சு, சொத்து அடமான வச்சு தான் வியாபாரம் பண்றான். இது பாதுகாக்கப்பட வேண்டும். நாங்க அரசு கிட்ட சப்சிடி கேட்கல, கடனை ரத்து பண்ணுன்னு சொல்லல. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் ஐயா. முதல்வர் விஜய் அவர்கள் அதை செய்து தர வேண்டும். நம்பிக்கையோட இருக்கிறோம் சார். ரிலையன்ஸ் அதாவது மலிவு விலை தர்றது அதர்ம வியாபாரம், அது ஒழிக்கப்பட வேண்டும். அதாவது ரிலையன்ஸா இருக்கட்டும், டிமார்ட் இருக்கட்டும், அவங்க எல்லாம் இந்திய வணிகர்கள். அமேசான் வெளிநாடு. அது எந்த வணிகனா இருந்தாலும் சரிதான், அதர்ம வியாபாரத்தை பண்ணாத. ஒரு பொருளுக்கு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு நீ 5 ரூபாய்க்கு விற்காத, 105 ரூபாய்க்கு. அதே அரசு கண்காணிக்க வேண்டும். கண்காணிப்பதற்கு தனி ஸ்பெஷல் டீம் போடுங்க. அதர்ம வணிகம் ஒழிக்கப்பட வேண்டும். அதர்ம வணிகத்தால தான் அன்னைக்கு சுதேசி கப்பல் இயக்கம் நடத்தின சிதம்பரம் பிள்ளை அவர்களை வீழ்த்தினாங்க ஆங்கிலேயர்கள். அந்த மாதிரி வணிகர்களை வீழ்த்திடாதீங்க. அதர்ம வணிகம் கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேண்டும். அதுக்குன்னு ஸ்பெஷல் டீம் போடுங்க. 100 ரூபாய்க்கு வாங்கின பொருள் 105 ரூபாய்க்கு விற்கிட்டு தப்பே இல்ல. வெறும் 5 ரூபாய்க்கு வித்து மக்களை ஏமாத்துறது, அது ஏமாற்று வேலை. மக்களை ஏமாத்திட்டு கடைக்காரெல்லாம் மூணு பிறகு இவன் 100 ரூபாய் பொருள் 1000 ரூபாய்க்கு விற்பான். அதுதான் ரூட்டு. அதனால நாங்க விட மாட்டோம். போராட்டம் தொடரும். மறியல் போராட்டம் இருக்கும், முற்றுகை போராட்டம் இருக்கும். ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வர் மேல நாங்க நம்பிக்கை வச்சிருக்கோம். இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், 50% இளைஞர்கள் கடைசி புகலிடம் வணிகம் தான். இவனுக்கு எந்த அரசும் உதவி செய்யல. அவன் சொந்த முதலீட்டில் தான் வியாபாரம் பண்றான். அது காக்கப்பட வேண்டும். அதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம்.